இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் சட்னி தான். பீர்க்கங்காவும் பூசணிக்காவும் மிக்ஸ் பண்ணி நம்ம சட்னி ரெடி பண்ணி போகிறோம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் வத்தல் சேர்த்துக்கோங்க. வத்தல் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் மீடியமாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா அதில் சின்ன வெங்காயம் 10 சேர்த்துக்கோங்க. 2 பீர்க்கங்காய், ஒரு துண்டு பூசணிக்காய், தக்காளி 3க்கு நான் 10 வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. மூடி வச்சு நல்லா வதக்குங்க. வதக்குனதும் மிக்ஸி ஜாரில் நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். நல்லா கடையணும்னு நினைக்கிறவங்க கடைஞ்சிக்கோங்க. ஏன்னா நல்லா வெந்துருச்சு. கடைஞ்சால் நல்லாயிருக்கும். என் பிள்ளைங்க எடுத்து வச்சிடக்கூடாதுனால நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி யாருக்கும் மையாக இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா நல்ல சாப்பர்லையோ இல்லைன்னா கடைஞ்சோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு மிக்சியில் அரைக்கிறத விட கடைஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், பீர்க்கங்காய் சட்னி ரெடி. தேங்க்யூ.